கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். இந்த இறை வாக்கிற்கு இணங்க மும்மதத்தை சார்ந்த நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். நமது எதிர்நோக்கின் பயணத்தை எளிமையாக்க இறை துணையை இறைவணக்க பாடல் மூலமாக ஏறெடுப்போம். வரவேற்புரை. கூட்டம் கூடுவது எளிதான செயல், ஆனால் ஒன்றுபடுவதுதான் கடினம். உழைப்புக்கு தியாகமும் சேர்ந்தால்தான் இந்த ஒற்றுமை உணர்வு பிறக்கும். இதன் வெளிப்பாடாக மும்மதங்களின் ஒருங்கிணைப்பாக எடுத்துக்காட்டாக இன்று நடந்து கொண்டிருக்கும் மும்மதங்களின் சங்கமத்திற்கு வரவேற்பு வழங்க நமது கைலாசபுரத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஜெரோம் ஞானப்பிரபு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த இறை சமூகமே, இன்றைய நாளில் மும்மதங்களின் சங்கமமாம் நமது கைலாசபுரம் பகுதியில் 3 மறையை சார்ந்த தலைவர்களை அழைத்து இந்த யூபிலியாவில் நம்முடைய பயணம், நமது நம்பிக்கையின் பயணம், நம்முடைய எதிர்நோக்கின் பயணம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கவும், இதுவரை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்கவும், இனி நாம் எடுக்கக்கூடிய பயணம் இம்மறைகளின் அடிப்படையிலே நம்மை ஒழுங்குபடுத்தவும், நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தை இன்னும் திறம்பட வழிகாட்டுதலை பெற்றுக் கொள்ளவும் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்புரை நடத்திருப்பவர்கள் திரு ஐயா கே முரளி அவர்களை இந்த நிகழ்வுக்கு கரம் தட்டி அன்போடு நாம் வரவேற்கிறோம். முஸ்லிம் மறையுடைய செயல்பாடுகளை நமதாக நம்முடைய வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ள நம்முடைய வந்திருப்பவர் பேராசிரியர் அமானுல்லா அவர்களையும் கரம் தட்டி இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்போம். நம் அருகே இருந்து கொண்டு நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் தோள் கொடுக்கும் தோழராக ஆன்மீக செயல்பாடுகளை இன்னும் திறம்பட ஆக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தக்கூடிய ரெடிமஸ் சர்ச் மற்றும் இம்மானுவேல் சர்ச்சுடைய பொறுப்பாளர்கள், நம்ம தேனியிலிருந்து ரெடிமஸ் சர்ச்சுடைய பொறுப்பாளர் ஐயா பிரபாத் அவர்கள் இருக்கிறார். அவர்களையும் இந்த நேரத்திலே கரப்பற்றி போட்டு நாம் வரவேற்போம். நமது பங்கு பேரவை மற்றும்
மற்றும் நம்மோடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தரக்கூடிய திருவாளர் அந்தோணி அவர்களையும், நம்முடைய பங்கு பெறுவதற்குரிய செயலர் திருவாளர் தோமி அவர்களையும், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ஒருவரையும் இந்த நிகழ்வுகளுக்கு நாம் கரம் தட்டி அன்போடு வரவேற்போம். இப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய பொருளாளர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சுபங்களை தெரிவிக்கும் வண்ணமாக இந்த செயல்பாடு நேரத்திலே அவர்களுக்கு தெரிவிப்போம். அடுத்ததாக விருந்தினர்களை கௌரவிக்கும் விதமாக ஏசிஎம் திரு முரளி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு மைக்கேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது பங்கு தந்தை விவிலியம் வழங்குவோம். அடுத்ததாக பேராசிரியர் என் அமானுல்லா இயக்குனர் அஸ்லாம் இஸ்லாமிய கல்லூரி ஈனாம் குளத்தூர் அவர்களுக்கு நமது பங்கு பேரவையின் செயலாளர் திரு புரோமி ராஜரிகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பங்கு தந்தை அவர்கள் விவிலியம் வழங்குவார்கள். நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலய போதகர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை, கிறிஸ்து மீட்பர் ஆலய போதகர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தின் தலைவர் திரு அந்தோணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு நமது பங்கு நினைவு பரிசு அளிப்பார்கள். சிறப்பு விருந்தினர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். முதலிலே சிறப்புரையாக இருக்கக்கூடியவர் இந்து மதம் அதன் சார்பாக இருக்கக்கூடிய ஐயா முரளி அவர்கள். பிஹெச்எல்லே எனக்கு மேல் அதிகாரியாக பணியாற்றியவர். அப்போதே தெரியும், பள்ளி நாட்களிலேயே அவர் அந்த தீட்சையை சொல்லப்படுகிறது. நம்முடைய சர்ச்சில் குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகளுக்கு பின்னால் அவங்க அந்த சாமியார் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு நிலையை அடைகிறவர். அந்த நிலையிலே அவர் இப்போ நம்மளுக்கு சாமியார்னா அது ஒரு பேசுறது வேலை பண்ண முடியாது. அங்கே அப்படிங்க அதனால் அது பேசுறது வேலை பண்ணாங்க. வேலையில் இருந்து சிஎன்பிஆர் கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அதான் அவருடைய படிப்பும் அதிகமாக படிக்கிறது. அங்கேருந்து மாறி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்தாங்க. அப்போ தான் எனக்கு பாஸ் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு அங்கேருந்து மாறி பதவி எடுத்து, அதாவது அடிஷ்னல் தொழில் மேனேஜராக பதவி எடுத்துட்டு கமர்ஷியலில் பணியாற்றி பணி எடுத்துட்டாங்க. இது எல்லா காலத்திலையும், அந்த காலத்திலேயே எனக்கு கூட வேலை பார்க்கும்போதே கூட இதெல்லாம் ஆங்கில பொறுப்பறையும் ஒரு 2ஆம் பட்ச பணி தான். முதல் பணி என்பது இறைவனுக்கு தொண்டு செய்யலாம். நம்ம கணேசபுரம் பாலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், அது சாதாரண ஒரு கலையாக இருந்தது. இப்போது வாய்ப்பு இருந்தால் உள்ளே பாருங்கள், ஏதோ சிறிடங்களுடைய ஒரு பகுதி போல் அது இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவருடைய கடின உழைப்பாளரை மாற்றி ஒரு சிறப்பான முறையில் அந்த ஆலயத்தை கொண்டு வந்திருக்கின்றார். இன்னும் எந்த அளவுக்கு அந்த நெறிமுறைகளை கடைபிடிப்பது சொன்னால், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஹெச்எல்ல கார்பரேட் மீட்டிங்லாம் போவோம். டெல்லி போயிருக்கோம். மகாபலிபுரத்தில் கூட ஒரு வாரம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ ஐடிசி ஹோட்டல், அதே மாதிரி நாக்பூரில் அந்த ஏர்போர்ட்டு நேரம் இருக்கிறது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இப்போ 5 ஸ்டார், 7 ஸ்டார், 3 ஸ்டார் எந்த ஹோட்டல் இருந்தாலும் பிஹெச்எல் போனோம்னா அவங்களாம் புக் பண்ணி நினச்சிப்பாங்க. அங்கெல்லாம் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி சாப்பாடு இருக்கணும்னு. ஆனால் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குக்கரும் தேவையான சிறிய அரிசி கொஞ்சம் பொருட்களை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த ஹோட்டல்லே ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு தேவையான ஐதீக முறைப்படி சமைச்சு அப்படின்னா சாப்பிடுவாங்க. எங்கேயும் வேலையும் சாப்பிட மாட்டாங்க. அது எதுக்கு நான் சொன்னேன்னா, அந்த அளவுக்கு அவங்களுடைய மத நெறிகளுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இன்று வரை அதை கடைபிடிக்க வந்தது. இப்போ கூட நம்ம தேநீர் கொடுத்தவங்களோட சாப்பிடலாம். தேநீர் சாப்பிட மாட்டாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் சாப்பிட்ற பணத்தை என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடலாம்.
ஒரு நிகழ்ச்சி 240 ஆரம்பிக்கும்போது கூட நாங்கள் ராத்திரி முடிச்சிருந்து என்ன பிரைம் மினிஸ்டராக இருந்துச்சு, நிறைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு பணியாக ஐயாவுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு அது ஒரு ஏற்பாடு கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதை முக்கியத்துவம் கொடுக்குறாரு தான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடியவங்க ஈர்ச்சி எடுக்கிறாங்க. அடுத்தது ஐயா அம்மானும் நம்ம அந்த நோட்டீஸை போட்டிருக்கோம். அவங்களுடைய மதத்தில் அவர் முக்கியமாக இந்த மதப்பணி மட்டும் அந்த மத முறைப்படியான எல்லா காரியங்களையும் செய்வார். அதிலிருந்து எந்த வகையிலும் மாறமாட்டார் என்ற அடிப்படையில் தான் நம்ம நண்பர் அஸ்கரேவி அப்புறம் அவங்களோட மேனேஜர் நான் தெரிந்து கொண்டேன். இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர். இன்னொரு சிறப்பு விருந்தினர் யாருன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்து மீட்பராக ஹோலி சர்ச்சினுடைய நம்ம பாராட்ட அவங்க தொடர்ந்துமே எப்போவுமே நம்ம குறையக்கூடியது. நம்மளும் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துருவோம், அவங்களும் நம்ம எல்லா நிகழ்ச்சியும் கலந்துருவோம். மற்ற இருவருக்கும் தெரியவதற்காக நாங்கள் சொல்கிறோம். கிறிஸ்தவ மதத்தில் பல பிரிவுகள் இருக்கிறவங்க தான் அவங்க சிஎஸ்ஐ நாங்கள் கேத்தலிக். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாம் சண்டே, குருத்தி ஞாயிறு, கிறிஸ்மஸ் கேரல்ஸு, அந்த பாடல்கள், இப்படி எந்தெந்த வகையில் நாங்கள் ஒன்றிணைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரேடியாக செய்வோம். குருத்தி ஞாயிறு கூட அங்கேருந்து பயிற்சி பள்ளியிலேருந்து சேர்ந்து தான் வரணும். 3 சர்ச்சுமே இங்கே வந்ததுக்கு பிறகு 3 சர்ச்சுடைய ஆலயத்தினுடைய பாதேசம் இங்கே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இணைப்பு பெயர் நடக்கும். அதுக்கு பிறகு நடுவில் தான் அதுக்கு ஒரு அவங்க சர்ச்சுக்காக பிரிஞ்சு போவாங்க. தனித்தனியாக பண்ணுவதில்லை. ஒரு காலத்தில் 3 பேர் தனித்தனியாக ஊர்வலமாக இருந்துச்சு. பிறகு ஊர்வலத்தில் கூட வாயிலே பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம வணங்கக்கூடிய ஒரே கிறிஸ்துவ வணங்குவோம் சொல்லிட்டு எந்த வகையில் அதை ஒற்றுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒற்றுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது தான் நான் சொன்னேன். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விருந்தினர் தான் இப்போ வந்திருக்கிறார். ஆனால் நாம் அழைக்காத ஒரு விருந்தினர் எதிர்பாராத விதமாக வந்துவிட்டார். யாரும் தெரியுமா? நம்ம கூப்பிடவே இல்லை. மழை வந்ததுனால ஏற்ற மாதிரி ஒரு 300 பேருக்கு குறையாமல் இதுக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி இருந்தது. இதை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இறை இறக்கத்தின் ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. அன்னைக்கு நம்ம நிறைய கூட்டம் இல்லை. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு அது ஒரு வாயில் திறக்கிறவங்க இப்போ நம்முடைய ஆலயத்தோட வாயிலாம் திறந்து நம்முடைய பீடத்திலே நின்று அதுக்காக அவங்க திருத்தந்தை சொன்ன ஒரு ஜெபத்தையும் நம்ம சொல்லி அப்படிதான் செஞ்சோம். இன்னைக்கு ஆனால் அதிலேயும் குறை இருக்கக்கூடாதுன்னு தான் இணைய வழி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். முடியாதவங்க கூட நம்முடைய சென்ட் ஜோசப் சர்ச்சில் இருக்கக்கூடிய இணைய பார்த்துக்கலாம். அவங்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்கள். லைவ் நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு, அதுதான் ஐயா நின்றுருக்காங்க. அதனால் இப்போதைக்கு காலம் கருதி அவங்களுடைய மேடை அவங்கள்ட்ட இப்போது ஐயா முரளி அவர்களே உரையாற்றுமாறு அன்புடன் நடத்துகிறேன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் உயர்வர மதிநலம் மதினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அகதி எவனவன் உயரது சுடரடி பொருளின் மதுரை. இந்த சிறப்பான இந்த மும்மதங்களின் சங்கமம் என்கிற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் தொழிலாளரான புனித சுதந்திர ஆலயம் தன்னுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதனுடைய பங்கு தந்தைக்கும் நான் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே இடத்திலே சில வருடங்களுக்கு முன்னால் இதே மாதிரி மதங்களின் சங்கம் நடந்தபோதும் நான் இங்கே வந்திருக்கிறேன். இது ஒரு நல்ல முயற்சியாக எனக்கு படுகிறது. இதில் பலவிதமான விஷயங்கள் நாம் பரிமாறிக்கொள்ளும் போது ஒருவேளை எல்லா மதங்களும் சொல்வது ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. போப்பவர்கள் இதை எழுதியிருக்கிற பேசி பார்க்கும்போதும் உலகத்திலே மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அதற்காக மதங்கள் எந்த வகையிலே பங்களிக்க முடியும் என்பதை நாம் பேச வேண்டும் என்பது அவருடைய அபாயம் நான் அதை புரிந்து கொள்கிறேன். அந்த வகையிலே இந்த கூட்டம் சிறப்பானது. எல்லா இடங்களிலும் நடக்கிறது. இதற்கு
இருக்கின்ற பெரியவர்களுக்கும் அவையிலே இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து மதம் என்பது ஒரு பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு சொல் என்பது இப்பொழுது எல்லாம் பரவலாக அறியப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே இந்து மதம் என்றால் அதை குறுகிய நோக்கத்தோடு பார்க்கின்ற ஒரு பார்வை இருந்தது. இந்து மதம் என்பது இப்போ சொன்ன மாதிரி அங்கனி அவர்கள் சொன்ன மாதிரி பிரிவுகள் இருக்கும். ஒவ்வொரு மதமும் ஒரு பொறுமையாக வளர்ந்து வரும்போது அதற்குள்ளே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அதை தொடர்ந்து அதை பின்பற்றும் போது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி யோசிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் மனித மனங்களுக்கு இல்லை. அதை கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லப்பட்ட ஒரு வாக்கியத்தை புரிந்து கொள்வதிலே வேறுபாடுகள் வரும்போது அங்கே சில வேறுபாடுகள் வருகிறது. அப்படி மதம் பழமை அடைய அடைய அதனுடைய பிரிவுகள் அதிகமாகும் என்று ஒரு பார்வையிலே தோன்றுகிறது. அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. எப்பொழுது அது தவறாகிறது என்றால், நான் கட்டிக்கொண்டு நான் தான் சரி நீ தவறு என்று நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அது தவறாக அந்த நிலைக்கு போகக்கூடாது. நான் இந்து மதத்திற்குள்ளே நான் இந்து என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எனக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் நான் மற்றவர்கள் சொல்கிற மாதிரி எனக்குள்ளே என்னுடைய இந்து மதத்திற்குள்ளே பல கடவுள்கள் இருக்கிறார்கள், மற்ற மதங்களிலே ஒருவர் தான் இருக்கிறார் என்று சொல்லுகிற மாதிரி வேதங்கள் சொல்லவில்லை. நாங்களும் ஏகன் என்றுதான் சொல்கிறோம். ஏகன் தான் அநேகன், ஒருவனாய் இருந்தான் பெருகினான். பிரம்மாஸ்மி என்கிற முக்கியமான வாக்கியத்திற்கு சங்கராச்சாரியார், ராமானுஜர், மத்வாச்சாரியார் போன்ற மத ஆச்சாரியர்கள் கொடுக்கின்ற விளக்கம் இதுதான். அகம் பிரம்மாஸ்மி என்றால் இறைவன் ஒருவன் தான், அவன் கல்வி பெறுகிறான், நாம் எல்லாம் இதுதான். இறைவனை கண்டவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டால், அல்லது இறைவனை அறிந்தவர்கள் யாராவது உண்டா என்று கேட்டால், வேதங்களும் உபனிஷத்துக்களும் என்ன சொல்கிறது என்றால், உண்டு, கண்டவர்கள் உண்டு என்று சொல்கிறது. யார் என்று கேட்டோம், நான் இறைவனை காணவில்லை, காண முடியவில்லை என்று எவன் சொல்லுகிறானோ அவன் இறைவனை கண்டவன் என்று சொல்கிறான். யார் நான் இறைவனை கண்டுவிட்டேன் என்று சொல்கிறானோ, உணர்ந்தேன் என்று சொல்கிறானோ அவன் இறைவனை தெரிந்து கொள்ளவில்லை, அவன் காணவில்லை என்று சொல்கிறான். இது ஒரு கேனோபனிஷத், ஒரு அழகான ஒரு கான்ட்ராடிக்டிங் வேர்ட்ஸ், முரண்பாடான வார்த்தைகளாக சொல்லுகிறார். யஸ்யா அமதம் தஸ்ய மதம், மதம் எஸ்யன வேதசக, அவிஜானம் விஜானாசம், விஜானம் அவிஜானதாம். இது என்னென்றால் அமதம், அமதம்னா அறியப்படாதது, பிரம்மம் கடவுள் என்பது எவன் மதமோ அவனால் பிரம்மம் அறியப்பட்டதாம். அறியப்படாதது என்பது எவனுடைய மதமோ அவனால் அறியப்பட்டது பிரம்மம். எவன் அறியப்பட்டது என்பது எவன் மதமோ அவன் அறியவில்லை. அறிவாளிகளுக்கு அது அறியப்படாதது, அறிவியினர்களால் அறியப்பட்டதால் கருதப்படுவது என்று இப்படி அழகாக அந்த இறைவனை பற்றி சொல்லுகிறது. கண்டவர் விண்டினர், கண்டவர் கண்டிதர் என்று சொல்லுவான் கம்பன். இதே ஆழ்வார்களுடைய மதம் என்று பார்த்தால் இறைவன் யார் என்றால், சொல்லினால் தொடர்ச்சி, சொல்லப்படும் பொருளுமே என்று சொல்லி இறைவனை எதோவாச்சோ நிவர்த்தத்தை அப்பிராப்பிய மனசாசக என்று வேதம் சொன்னது. ஆழ்வார்கள் தமிழ்படுத்தினார். யார், அதாவது சொற்கள் இறைவனை சொல்லுவதற்கு பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனால் அவைகள் சொல்லி முடிக்கவில்லை என்று சொல்கிறது. இப்படி இருக்கின்ற இறைவனை நாம் வணங்கி தொழுவதற்கு, நம்மோடு ஒருவனாய் அவனை கருதுவதற்கு மத
எங்கேயோ இருக்கக்கூடியவன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் வைகுண்டம் என்று சொல்கிறோம். வைகுண்டத்திலே இருக்கின்ற இறைவன் யாராலும் பார்க்க முடியாது. அப்படி இருக்கின்ற இறைவனை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்தால் அவன் பார்க்கடலிலே இருக்கிறான் என்று சொல்கிறார். பார்க்கடலிலே யார் பார்க்க முடியும்னு கேட்டால் உயர்ந்த பிறப்புகள் பார்க்க முடியும். உயர்ந்த பிறப்புகள்னா சுருக்கமா புரியணும்னா அந்த பரபிரமத்தை தவிர அடுத்த நிலையில இருக்கக்கூடிய தேவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அடுத்து மூன்றாவதாக சொல்லும்போது இறைவன் நம்மிடையே பிறக்கிறான், அவதாரம் செய்கிறான் என்று சொல்கிறான். அந்த ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதாரம். இது மூன்றாவது நிலையிலே இறைவனை கொண்டு வந்து நிற்கணும். நான்காவது நிலையிலே முதல் சொன்னது உனக்குள்ளே இருக்கிறான் அவன். ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளேயும் உனக்கு தெரியாமல் இறைவன் ஒழித்திருக்கிறான் என்று சொல்லுவோம். இது அந்தரியாமை என்று சொல்வார். உள்ளே இருக்கிறோம். ஐந்தாவது நிலையிலே நாங்கள் சொல்கிறோம், கோயில்களிலே கற்களாலும் உலோகங்களாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்களிலே கடவுள் இருக்கிறார். ஏனென்றால் கடவுளால் எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் என்று நாங்கள் நம்புகிற விஷயங்களிலே இப்படி நீங்கள் கல்லிலேயும் உலோகத்திலேயும் மரத்திலேயும் என்னை படைத்து இந்த விதமாக என்னை அதிலே நிறுவினீர்கள் என்றால் நான் அங்கே வாசம் செய்கிறேன் என்று அவன் வாக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை அவர்கள் சொன்னார்கள். நம்மாழ்வார் இதே அழகாக ஒரு பாட்டிலே சொன்னார், விண்மீது இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீது உழல்வாய், இவற்றுள் எங்கும் மறைத்து வருவாய், எண்மீது என்ற புறண்டத்தாய் எனதாவி உன்மீதாவி உருக்காட்டாலே ஒழிப்பாயோன்னார். விண்மீது இருப்பாய் வைகுண்டம், மலைமேல் நிற்பாய் கீழே வந்தது, கடல் சேர்ப்பாய் பார்க்கடல், மண்மீது உடல்வாய் அவதாரங்கள், இவற்றுள்ளுக்கும் மறைத்து உரைவாய் அந்தரியாமையாக இருக்கும் நிலை, இப்படியாக இருக்கின்ற இறைவன் என்று சொல்லுங்கள். அடுத்து இப்படிப்பட்ட இறைவனை சாதாரண மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யாரென்று அறியப்படாதவன் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். யார் பார்த்தேன் என்று சொல்கிறோன்னா அவன் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவனோடு நாம் எப்படி பழகுவது என்று சொல்லும் போதுதான் அவன் அவதாரம் செய்தான், அவன் கீழே இறங்கி வந்தான், நம்மை காப்பாற்றுவதற்காக இறைவன் கீழே இறங்கி வந்தான் என்று சொல்கிறேன். அவனிடம் நாம் பக்தி செய்கிறோம். எனக்கு கோயிலிலே நான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாரம் முன்னால் எனக்கு தோன்றியது, நான் இறைவனோடு சமமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் இருக்கின்ற இடம் வேறு, அவன் இருக்கின்ற நிலை வேறு, நான் இருக்கின்ற நீங்களே நிலை ஒன்றும் இல்லைன்னார் ஆழ்வார். அப்படின்னா நாங்களாம் எங்க நம்மளாம் எங்க அப்படிங்கிற நிலை வந்து. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே நான் பூஜை என்று செய்யும் போது என்னை சுற்றி பார்த்தால் இறைவன் இருக்கிறான், என்னை சுற்றி பார்த்தால் என்னுடைய குருமார்கள் இருக்கிறார்கள். ஆஹா, இவர்களோடெல்லாம் இவர்கள் காலத்திலே நான் இல்லை, இறைவனை எந்த தவம் செய்து நான் காண்பவர் தெரியவில்லை, ஆனால் என்னை சுற்றி இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்தவர்களுக்கு நன்றி என்று நான் சொல்லிக்கொண்டு அவர்களோடு நான் இருக்கிறேன். இப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தால் இந்த அச்சை என்று சொல்லுகிற விக்கிரக வழிபாடு, இதிலே மனிதன் உரிமை அடைகிறான். அதனால் அது ஏற்படும். ராமானுஜர் நிறுவியது என்னவென்றால், இந்த கோயிலிலே பார்க்கும் இந்த அச்சையிலே பார்க்கின்ற இறைவன் வைகுண்டத்திலே இருக்கின்ற அந்த பரம்பொருள் யார் என்று நாம் சொல்லுகிறோமோ அந்த பரம்பொருள் தான் இங்கே இருக்கிறான் என்ற அந்த ஒரு உறவை நிறுவினார் தன்னுடைய சித்தாந்தத்தின் மூலமாக. சுருக்கமாக அப்படிப்பட்ட இறைவன் மீது பக்தி செய்வது, இது குறிப்பா என்னுடைய மதத்துக்கு சொன்னேன். பக்தி என்பது டிவோஷன், பக்தி எல்லாம் செய்ய வேண்டும். இறைவனை மீது பக்தி. இந்த பக்திக்கு இறைவனை வணங்குவது வீரா என்று நாங்கள் சொல்கிறோம், அல்லது ஆண்டாள் என்று சொல்கிறோம். அது போல நிறைய பேர்கள் ஆழ்வார்களை சொல்கிறோம். எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அந்த பக்திக்கு எது எல்லை நிலம், சீமை லிமிட் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது பக்தியின் எல்லை நிலம் எதுவென்றால், உன்னுடன் கூட வாழ்கின்ற மனிதர்களை நீ நேசிப்பாய் என்றால் உன்னுடைய பக்தி அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம்
என்று சொல்லிக் கொடுக்கிறது என்னுடைய மனம். பாகவதர்கள் என்று அவர்களை நாங்கள் சொல்லுகிறோம். அதாவது இறைவனை வணங்குகிறவர்கள் பாகவதர்கள். இறைவன் பகவான், 6 குணங்களோடு கூடியவன் இறைவன் பகவான். பாகவதர்கள் அந்த பகவானை வணங்குகிறவர்கள். அந்த பாகவதர்களை யார் மதிக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை பகவானுக்கு இறைவனுக்கு பிடிக்கும். அதுதான் பக்தியினுடைய எல்லை நிலம் என்று சொல்லுது. இது தெரிந்த நாள் முதல் எனக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பு. ஒரு மனிதநேயம் என்று இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை அந்த காலத்திலே சாதாரணமாக இந்த மாதிரி பாகவத வேள்வி என்கிற ஒரு விஷயத்தை குறித்து சொல்லி வைத்து விட்டார்கள் உங்களுடைய முன்னோர்கள் என்று யோசித்தேன். ஆழ்வார் சொன்னார், என்னன்னு சொன்னார்னா, நான் இறைவனுக்கு நேர் தொண்டன் என்று சொல்லிக் கொள்வதிலே எனக்கு பெருமை இல்லை. ஒரு தொண்டனுக்கு தொண்டன் என்று சொல்லிக் கொள்வதிலே எனக்கு கொஞ்சம் பெருமை. அந்த 2வது தொண்டனுக்கு தொண்டனாய் 3வதாக இருக்கிறேன் என்றால் எனக்கு அதை விட பெரிய பெருமை. இப்படி சொல்லிக்கொண்டே போனார். எத்தனை பேர் சொன்னார்னா 7 பேர் சொன்னார். நல்ல கோட்பாடு சொன்னார். நல்ல கோட்பாடு எது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நீக்கமில்லா அடியாரம் அடியார் 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 என் போக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே. எது நல்ல பிரின்சிபல்னு கேட்டார். இறைவனை போய் வணங்குவது நல்ல பிரின்சிபலான்னு கேட்டார். நல்ல பிரின்சிபல் தான் அது. அதை விட வசந்தது ஏதாவது இருக்கான்னு கேட்டால், அப்படி வணங்குகிற அடியவனை நீ வணங்கினால் நீ அதை விட உயர்ந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறதா ஆகும் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு வேடிக்கையாக ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு 2 மரத்தடியில் 2 சாமியார்கள் இருந்தாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் என்னன்னு கேட்டார் விஷயம். நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் வழிபோக்குன்னு கேட்டோம். அவர் சொன்னால் சோகம் அப்படின்னா. சோகம்னா என்னன்னா சக நீயே அதுவாகிறாய். நான் முதல்ல சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தாரு. இவர் உடனே அடுத்த மரத்தடியில் போய் அங்கே இருக்கிறவர்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னான்னு கேட்டார், சோகம்னு சொன்னாங்க. நீ முதல்ல ஒரு தாஸ் சேர்த்துக்கோ அப்படின்னா. என்ன ஆச்சுன்னு கேட்டால் தாசோகம் ஆச்சு. தாசோகம்னா தாசக நான் அடியவனுக்கு அடியவன் ஆச்சு. இவர் உலக அதோட மறுபடியும் அடுத்து இது போனார். அங்கே போய் கேட்டார், அவர் இப்படி நீங்கள் சோகம்ன்றீங்க, அவர் தாசோகம்ன்றாரே எனக்கு புரியலன்னார். இல்லை இல்லை, நீ அதுக்கு முன்னாடி ஒரு சாஸ் சேர்த்துக்கோங்க. என்ன ஆச்சுன்னா சதா சோகம்னு ஆச்சு. இவர் உடல, ஏன்னா இவர் உடலாம் இல்லை. அடுத்து மறுபடியும் அங்கே போனார். அங்கே போய் கேட்டார், என்ன ஆச்சுன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார், இப்போ சதா சோகம்னாரு. ஒன்று இல்லாத மறுபடியும் ஒரு சாஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் நடந்த விஷயம். இதுதான் இங்கே போனால் இவர் சாஸ் எடுத்துக்க சொன்னார், அங்கே போனால் அவர் தாஸ் எடுத்துக்கோங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் தாச 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 தாசோகம். இதுதான் ஆழ்வார் சொன்னார், அடியார் 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 என்போக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே அப்படின்னு சொன்னார். குலத்தாங்கு சாதிகள் நாதினும் கீழிழிந்து எத்தனை நலந்தா நிலாத சண்டாள சண்டாளர்கள் ஆகினும் வளர்ந்தாங்கு சக்கர கண்ணல் மணி வண்ணற்கு ஆடென்று உள் கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே. இது மனிதநேயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேறுதான ஒரு தத்துவமாக இது வைக்கப்படுகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். இதுதான் நாம் வணங்குகிற இறைவன். நாம் கடைபிடிக்கிற மதம் எதுவாக இருந்தால் நமக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம் மூளை இருக்கின்ற மனிதர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களோடு நாம் எந்த காரணத்திற்காகவும் சண்டையிட்டுக் கொண்டு வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது. நாம் தான் தொலைச்சிடுவோம். நாம் யாரோடைய சண்டை போட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை தொலைச்சிடுவோம். உலகத்திலே எதுவும் மோசமான ஒரு விஷயம்னு என்கிட்ட யாராவது கேட்டால் நான் சொல்லுவேன், யாராவது ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுன்னு தெருவில் போகும்போது ஐயோ இவன் எதிரில் வராமே முகத்தை திருச்சிட்டு போகிற ஒரு நிலை நமக்கு வந்தது என்றால் அதுதான் ரொம்ப மோசமானது. தெரியாதவங்க எத்தனையோ பேர் போகிறாங்க சாலையில், அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். தெரிஞ்சவங்க ஒருத்தர் எதிரில் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போட்டு நம்ம பார்க்காம போகிறோம்.
அப்படின்னா அது எவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ அதிகமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சொல்லிக் கொடுக்கறது. நாம் செய்கிற தவறுகளை விட அடுத்தவர்கள் தவறுகளை நாம் அதிகமாக கவனிக்கிறோம். அதற்கு பதிலாக நம்முடைய தவறுகளை நாம் கவனித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மேம்படும், நம்பிக்கைக்கு அஸ்திவாரமாக இருக்கும். இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஆனார். திருப்பாவை 30 பாசனங்கள் அடுத்து மார்கழி மாதம் வரப்போகிறது. நாங்கள் எல்லாம் தினமும் சொல்லுகிற பாசனங்கள். அதிலே இறைவனுக்கு திருப்பள்ளி ஏற்றி பாடியவர்கள் உண்டு. இறைவனை வணங்குகிற அடியவர்களுக்கு திருப்பள்ளி ஏற்றி பாடியது திருப்பாவை. நான் சொல்லுவாங்க அடியவர்கள் மேம்பட்டவர்கள். அப்படி பாடினதுல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 குழுக்களுக்கு நடுவிலே ஒரு விவாதம் நடக்கும். அதாவது திருப்பாவை உள்ளே தூங்குகிற பெண்களை எழுப்பி இறைவனை காணுவதற்காக வெளியே இருக்கிற பெண்கள் முயற்சி செய்கிறார்கள். இது திருப்பாவையில ஒரு 10 பாசனங்கள் படிக்கிறது. அதிலே உள்ளே இருக்கிறவள் பதில் சொல்வதும் வெளியே இருக்கிறவள் எழுந்து வர வேண்டுவதுமாக அவை காணப்படுகின்றன. அதில் ஒரு பாசனம் பார்த்திருந்தால் வெளிப்படையாக உள்ளே இருக்கிறவள் பேசுவதும் வெளியே இருக்கிறவள் பேசுவதுமாக ஒரு விவாதமாக அமைந்திருக்கும். எந்தே இலக்கிலேயே இன்னும் உறங்கியோ என்று வெளியே இருக்கிறவர்கள் கேட்கிறார். இப்போ உள்ளே இருக்கிறது சொன்னால் சிந்தனுக்கு அழையே நங்கைக்கு போதவில்லை. சிந்தனை கூப்பிடாதீங்க, நாம் வந்துடுறேன். எப்பவுமே நம்ம தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்காது. தூங்கி இருக்கும்போது நம்ம பசங்களை எழுப்பினா வந்துடுறேன், எழுப்பாத சொல்லப்படுத்தாத வந்து நான் சிந்தனுவோம். அந்த மாதிரி உள்ளே இருக்கிற பேர் சொல்றா சிந்தன் அழையே நங்கைக்கு போதவில்லைன்னா. அப்போ என்ன சொன்னா வெளியில இருக்கிறவ வல்லையும் கட்டுரைகள் பண்டையும் வாயறிஞ்சுனா. நீ சொல்ற இந்த புராணங்கள்லாம் எனக்கு வேண்டாமா, நல்லா தெரியும் எனக்கு உன்னை பற்றி, நீ எழுதி வெளியில வா அப்படின்னா என்னாச்சு? இந்த இலக்கிலேயே இன்னும் உறங்குகிறோ சில்லன் அழையேக்கு நங்கமே போதறின்றே வல்லையும் கட்டுரைகள் பண்டையும் வாயறியும். அப்போ உள்ள இருக்கிறவர் சொன்னா வல்லியர்கள் நீங்களே. நான் பாதி சொன்னா நான் நான் பாதியில ஆமாமா நீங்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு அவருக்கு உடனே ஞானம் பிறந்தது. நானே தான் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. இதை எங்களுடைய அந்த பெரியவர்கள் இந்த வார்த்தை இந்த வரியை மிகவும் உச்சத்திலே கொண்டாடுகிறார்கள். காரணம் வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிடுவேன். அதாவது குற்றத்தை அடுத்தவர்கள் மீது சொல்லாமல் நம் மீது ஏறித்துக் கொள்ள வேண்டும். பரதன் ராமாயணத்தில் ஒரு கேரக்டர். அவன் கைகையை வரம் வாங்கினதுனால ராமன் காட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. அப்போ அது இல்லை. திரும்பி வந்த உடனே எதனால் ராமன் காட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய தாயினுடைய வரத்தினாலே போனான்னு தெரியும். உடனே அவன் தாயை குற்றவாளி ஆக்கினான் முதலில். பிறகு தாய்க்கு அறிவுரை சொன்ன அந்த அவருடைய கூலி மந்திரிய அந்த தோழியை குற்றவாளி ஆக்கினான். பிறகு தன் தந்தையை குற்றவாளி ஆக்கினான். அவர் தானே கடைசியில் முடிவெடுக்க வேண்டியவர். அவர் போனார், இது என் தாய் செய்த குற்றம் அப்படின்னு சொன்னவன் இல்லை, இது அந்த மந்தரை செய்த குற்றம் அப்படின்னா. மந்தரை செய்த குற்றம் இல்லை, என்னுடைய தகப்பன் செய்த குற்றம் அப்படின்னா. கடைசியில எல்லாம் முடிச்சே சொன்னா கடைசியில இல்லை இல்லை, இதெல்லாம் என்னுடைய பாப்பத்தின் பயனாக நேர்ந்தது. என்னுடைய அண்ணன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் என்னுடைய பாபம்தான். ஆகையால் என்னுடைய அண்ணன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் நான் தான் என்று அவன் தன் மேலே அந்த பணியை ஏறிக் கொண்டான். இப்படி அதை உணர்த்துவது இந்த வரிகள் என்று பெரியவர்கள் சொன்னார். விளக்கம் வந்தீர்கள் நீங்களே, நானே தான் ஆகிறேன். எனவே 2 விஷயங்கள் நான் இப்போ சொல்லி இதை முடிவு பண்ணிக்கிறேன். திருப்பி சொல்றேன் ஒரு சின்ன டெஸ்ட். நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும், அதை சொல்லிக் கொடுக்கிறது. 2வது, நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லுவதை விடுத்து அந்த
குற்றத்துக்கு நாம் எந்த வகையிலே பொறுப்பாகிறோம், அந்த குற்றங்கள் அந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பக்குவத்தை நாம் அடைய வேண்டும். இதை ஒரு முக்கியமான 2 செய்திகளாக நான் இங்கே சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4 வேதங்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்து மதத்தினுடைய அடிப்படையானது. அதில் வந்து சான்றோருக்கு புகலிடம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதில் நான் படித்த ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்கேன். ஐயாவெல்லாம் பிஹெச்டிக்காக எல்லாம் பண்ணாங்க. அதில் ஒரு குறிப்பான பகுதி என்னன்னா, உயிரின் சாரம் பூமி, பூமியின் சாரம் நீர், நீரின் சாரம் தாவரம், தாவரத்தின் சாரம் மனிதன், மனிதனின் சாரம் மக்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா உயிரிலே ஆரம்பிச்சு வாக்கில் தான் வந்தது உயிர். அதுதான் ஐயா சொன்னாங்க. மற்றவர்களை நாம் குற்றம் சொல்லாமல் இருப்பதே அதிலே வந்து அதோட சிறந்த ஒரு புண்ணியமான இதை சொல்ல முடியாது. பிறகு அன்பு செய்வது மட்டுமல்ல, குறைன்னு சொல்லக்கூடாது. இதே நம்ம பைபிள் என்னன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் அதை எல்லாத்தையும் உறுதி பண்ணுறாரு. இதே குரான் என்ன சொல்லுன்னா, குறை சொல்றது, பிறரை பற்றி குறை சொல்வது, பிறரிடம் திருத்துவது என்பது செத்துப்போன ஒரு கழுதையினுடைய அந்த உடல்களை உண்ணுவதற்கு சமம். செத்து அழுகி போன ஒரு கழுதையினுடைய உடல்களை அப்படின்னு குரான் பகுதியில் நான் படித்திருக்கிறேன். எனவே வார்த்தை என்பது பிறரை குறை சொல்லக்கூடாது, பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அழகாக எடுத்து வைத்த ஐயா உதவி அவர்களுக்கு பலத்த பாராட்டுகிறேன். அடுத்ததாக பேராசிரியர் என் அமானுல்லா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். திருநாமம் போற்றி போட்டவனாக எனது நான் செய்கிறேன். உலகத்திற்காக வருகின்ற அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதியாக வருகின்ற இறைமறையான திருமறை நமக்கெல்லாம் விட்டு சென்று மட்டுமல்லாமல் அதன்படி வானம் காண்பித்த நபிகள் நாயகம் அவர்கள் மீதும், இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவுமாக என்று நான் பிரார்த்திக்கின்றேன். உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சி உலகில் வேறு எந்த நாட்டிலும் சாத்தியமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் மட்டும் இது சாத்தியமாக இருக்கிறது. வெவ்வேறு கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் நான் தினமும் கல்லூரிக்கு செல்லும்போது இந்த மணப்பாறை ரோட்டில் தான் பயணம் செய்கிறது. அதில் சமீபமாக இது சபரிமலை சீசன், ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு பக்தர்கள் ஒரு பேருந்தில் செல்கிறார்கள். அந்த பேருந்து 100 டிரான்ஸ்போர்ட், 100 என்றால் வழி, 100 டிரான்ஸ்போர்ட் என்ற முஸ்லிம் மொழியில் பயணிப்பவர்கள் ஐயப்ப சாமி பக்தர்கள். அவர்கள் காலையில் ரெஃப்ரெஷ் செய்வதற்கு அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் அந்த வாகனத்தை இறக்கி அங்கே ரெஃப்ரெஷ் செய்து அவர்கள் சென்றார்கள். இது வேற எங்கேயும் நடக்க மாட்டேங்க நடக்காது. இது இந்தியாவில் தான் சாத்தியம். ஆக இந்த மும்மதங்களின் சங்கமம் என்று சொல்வது நிறைய இப்படி எனக்கு பல அனுபவங்கள் உண்டு. நான் வசிக்கக்கூடிய இடமலைப்பட்டி புதூர் பகுதியில் மெயின் ரோட்டிலிருந்து கட்டானோன்னு எங்கள் வீடு, அந்த ரோடு ஆரம்பத்தில் முதலில் இருப்பது பிள்ளையார் கோவில், 3 பில்டிங் கழித்து எங்கள் மசூதி,
இன்னொரு 3 பில்டிங் கழித்து ஒரு சர்ச் வரிசையாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக அங்கே பாட்டு பண்ணா இங்கே அமைச்சிருவாங்க. இவங்களுக்கு தேவையானப்போ அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. மீடியாக்களில் நான் பார்ப்பது போன்று, செய்தித்தாள்களை நாம் வாசிப்பது போன்று எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இல்லாமல் அன்போடு நம்மெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அன்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கில் தான் இது போன்ற மும்மதங்களின் நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் பேசிய பெரியவர் ஐயா முரளி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நாலேஜ் பங்கு தந்தை மற்றும் பாதிரியார்கள் மற்றும் இங்கே ஆஃப்லைனிலும் ஆன்லைனிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே ஒரு தலைப்பு எனக்கு சொல்லப்பட்டது, பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் பயன்கள் என்கிற தலைப்பில் சில கருத்துக்களை நான் பகிர வேண்டும் என்று. அருமை சகோதர சகோதரிகளே, இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை, நாம் வாசிக்கின்ற வேதத்துடைய வசனங்கள், நாம் பின்பற்றுகின்ற தூதருடைய பொன்மொழிகள், இவையெல்லாம் நமக்கு உண்மையிலேயே நம்பிக்கை ஊட்டுகின்றனவா? ஒரு ஹோப் இருக்கா? இல்லை நாம் நம்பிக்கை இழக்கின்றோமா? உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஹோப் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்தந்த வேதங்களின் அடிப்படையில் பேச வேண்டும் என்று சொன்னதன் காரணத்தினால் நான் இஸ்லாத்தை சார்ந்து பேச வந்திருக்கின்றேன். இஸ்லாம் என்ற சொல்லு அரபி சொல்லாக இருந்தாலும் அதற்கு பொருள் 2 பொருள் உண்டு. ஒன்று அமைதி என்று பொருள், இன்னொன்று கீழ்ப்படிதல் என்று பொருள். அமைதி எப்போ கிடைக்கும்? யாராவது சொன்ன பேச்சு கேட்டா கீழ்ப்படிதல் நடந்தா அமைதி கிடைக்கும். யார் சொன்ன பேச்சு கேட்கணும்? நம்ம எல்லோரையும் படைத்த இறைவன் சொன்ன பேச்சு கேட்கணும். இப்ப இறைவனை ஐயா சொல்வது போன்று எல்லா மதங்களும் சொல்வது வெவ்வேறு இறைவன் அல்ல, எல்லா மதங்களும் சொல்வது ஒரு இறைவன் தான், ஏக இறைவன் தான். நாங்கள் அந்த ஏக இறைவனைத்தான் நம்புகிறோம். இறைவன் ஒருவன் என்றுதான் நம்புகிறோம். அவனை எப்படி நம்புகிறோம் என்றால், he is the only creator. படைப்பாளர் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, ஒரே ஒருவன் தான். என்னை ஒருவனும், உங்களை ஒருவனும், இன்னொருவனும், வேறு நாட்டில் இருப்பவனை ஒருவரும், மலை செடி கொடிகளை வேறு ஒருவனும், மிருகங்களை வேறு ஒருவனுமாக வைத்திருக்க முடியாது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு நபர் தான், அவன் இறைவன். வெவ்வேறு பேர்களை நாம் அழைக்கலாம். நீதி அந்த பக்கம், கிரியேட்டர் இந்த பக்கம்னா இந்த பக்கம் யாரும் இல்லாத கூட நீ சதம், அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே கிரியேச்சர்ஸ். இந்த உலகத்தில் அவனை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைவரும் படைப்புகள் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப இறைவன் ஒருத்தன் தான், அவன் தான் படைத்தான், நம்ம எல்லோரையும் படைத்திருக்கிறான். படைத்து விட்டு நமக்கு வழியாக செய்திருக்கின்றான். எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது செய்தால் நமக்கு நல்லது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும், எது செய்தால் நமக்கு கேடு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் என்பதை வேதங்களின் மூலமாக வழிகாட்டுகின்றான். அந்த வேதங்களை நமக்கு கற்றுத்தருவதற்கு தூதர்களை அனுப்பினான். ஆதாம் தொட்டு, ஆபிரகாம் தொட்டு, நோவா தொட்டு, மூசா தொட்டு, ஜீசஸ் தொட்டு, ஜீசஸோடு இருந்தவர்கள் நாங்கள் அடுத்ததாக முகமது என்ற ஒருவர் வந்தார் என்று நாங்கள் அவரையும் நம்புகிறோம். ஆக முகமது நபி அவர்களையும் நாங்கள் பின்பற்றுகிறோம். எல்லா நபிமார்களையும் நாங்கள் நம்புகிறோம், முகமது நபி அவர்களை நாங்கள் பின்பற்றுகிறோம். ஆக இவர்களுடைய இந்த குர்ஆனுடைய நபி குர்ஆனுடைய வழிகாட்டின் அடிப்படையில் அருமை சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் ஷைத்தான் சொல்வதாக சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை நீ நன்றியுள்ளவனாக பார்க்க மாட்டாய். ஏன் என்று சொன்னால், இந்த மனிதர்களுக்கு முன்னாலும் பின்னாலும், வடப்புறத்திலும் இடப்புறத்திலும் நான் அவர்களை ஆட்கொண்டு நன்மை செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பேன், கெடுத்துக் கொண்டிருப்பேன், அவர்கள் என் பேச்சை தான் கேட்பார்கள் என்று சைத்தான் சொல்லுவதாக ஒரு வசனம்.
இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய குர்ஆன் அறிஞர்கள் எழுதியிருக்கின்றார்கள். உண்மைதான், இறைவன் படைத்திருக்கின்றான், வழிகாட்டியிருக்கின்றான். அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். ஆனால் பலவோடு நாம் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றாமல் இருக்கும்போது இந்த சைத்தானுடைய தீங்குதலினால் முன்னாலும் பின்னாலும் புறப்புறத்திலும் இடப்புறத்திலும் நம்மை தொந்தரவு செய்கின்றான். நாம் பின்பற்றி நடக்க முடியவில்லை. ஆனால் இரண்டு திசைகள் இருக்கிறது. ஒன்று வானோக்கி இறைவனை நோக்கி நாம் கையெழுத வேண்டும். அது தீராத, அங்கே யாரும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு யாரும் குறுக்கீடு செய்ய முடியாது. இன்னொன்று கீழ் நோக்கி நாம் வணங்குகின்ற அந்த சிரம் தாழ்த்தி சுஜூத் என்று சொல்லுவோம். சிரம் தாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோமா இல்லை? அப்படி உங்களுடைய தொடர்பு இறைவனோடு இருக்கும்போது நிச்சயமாக யாரும் வழியெடுக்க முடியாது. நிச்சயமாக நாம் இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, நம்மை பலருக்கும் அவ்வப்போது ஒரு சந்தேகம் வரும். நம்மளை மட்டும் இறைவன் சோதிக்கின்றானே, இது எனக்கு தண்டனையா இல்லை சோதனையா என்று நமக்கு பல நேரங்களில் சந்தேகங்கள் வரும். உண்மையில் குர்ஆன் அபிமொழிகள் வழியாக நாம் தெரிந்து கொள்வது, நமக்கு ஒரு தீங்கு நடந்துவிட்டது. அந்த தீங்கு நடந்ததன் காரணமாக நாம் இறை சிந்தனையிலிருந்து விலகுகிறோம். நம்ம பள்ளிவாசல் வரல, கோயிலுக்கு போகல, அதை சர்ச்சுக்கு போகல, நம்ம விலகுறோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையில் பனிஷ்மெண்ட், அது ஒரு தண்டனை. இறைவனை விட்டு நம்மை தூரம் ஆக்கிற ஒரு விஷயம். அதே நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறது. எனக்கு நிறைய காசு கிடைச்சிருச்சு, நான் நிறைய ஜெயிச்சிட்டேன். இந்த சூழலில் நான் இறைவனை நோக்கி வருகிறேன். நான் சர்ச்சுக்கு வரேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ இறைவனை நெருங்க செய்கிற ஒரு விஷயமாக இருந்தால் அது நிச்சயமாக தண்டனை அல்ல, அது நமக்கு சோதனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இறைவனை நெருங்க செய்கிற செயல்களாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது எனக்கு தண்டனை அல்ல. இறைவனை விட்டு விலக செய்கிற செயலாக இருந்துச்சுன்னா அது எனக்கு ஒரு சோதனை. அதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும். எப்படியா இருந்தாலும் இறைவனுடைய பக்கம், இறைவனின் பக்கம், இறை தூதருடைய வழிகாட்டுதலின் பக்கம் நாம் நன்றி செல்ல வேண்டும் என்பதை குர்ஆனுடைய அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக நன்றி செலுத்த வேண்டும். அதே போல நாம் எப்பொழுது நம்பிக்கை இழப்போம் அப்படின்னு சொன்னால், எப்போ கோபம் விட்டுருவோம் அப்படின்னு சொன்னால், நம்மை மீறி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம், நம்மை மீறி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இங்கே நமக்கு மன்னிப்பே கிடையாது என்று நாம் இலக்கைக்கு செல்கிறோம். இஸ்லாத்தில் மன்னிப்பு கேட்பது என்பது தௌபா என்ற அரபி சொல்லுவார்கள். தௌபா, மன்னிப்பு கேட்கணும், இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும். எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும்? அதற்கு ஒரு வழிகாட்டுதல். எந்த தவறை நாம் செய்தோமோ அந்த தவறை முதலில் மனம் வருந்தி, நான் இப்படி செஞ்சேன், இந்த பெரிய தப்பா இருக்கு, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது என்று நாம் மனம் வருந்த வேண்டும். முதல் படி மனம் வருந்த வேண்டும். இரண்டாவதாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதத்தை கேட்பது போல சாரி என்ற ரீதியில் அல்ல, தனிமையில் அமர்ந்து இறைவனிடம் மனம் வருந்தி அழுது நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது இரண்டாவது. முதல்ல வருந்தணும், இரண்டாவது மன்னிப்பு கேட்கணும். மூன்றாவதாக நான் எந்த மன்னிப்பு கேட்டேனோ இனி வருங்காலத்தில் ஒருபோதும் அந்த தவறை நான் செய்யவே கூடாது. இது மூன்றாவது. இப்படியாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. இது ஒரு நம்பிக்கை. நான் ஒரு முறை தவறு செய்தால் நான் தண்டிக்கப்படுவேன் என்பதிலிருந்து நமக்கு மிகப்பெரிய விடுதலை. நான் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டு விட்டேன், நான் மீண்டும் இந்த தவறை செய்ய போவதில்லை, என் இறைவன் என்னை மன்னிப்பான் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழல் வருகிறதோ அப்போதெல்லாம் நாம் இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், மக்கா மதினா என்ற ரெண்டு ஊர்கள் அவங்க வாழ்ந்தாங்க. மக்காவில் ஒரு 13 ஆண்டு காலம் நபியாக ஆனதுக்கு பிறகு வாழ்ந்தார்கள். மதினாவில் ஒரு 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். மக்காவில் இறைவன் ஒருவர்தான் என்று சொல்லி அவர்கள் தொழுது வணங்கி வாழ்ந்த அந்த சூழலில் அங்கே இருந்தவர்கள் அவர்கள் அடித்து விரட்டுகிறார்கள். அப்படின்னா நீ இறைவன் ஒருவன்
ஒரு சிறிய குகையில் தஞ்சம் புகுகிறார்கள். அங்கே உள்ளே அவரும் அவர் நண்பர், நெருங்கிய நண்பர் அபூபக்கர், அவங்க பொண்ணை கூட திருமணம் செய்திருக்கார். ஒரு வகை மாமனார், ஒரு வகை நண்பர், 2 பேரும் குகைக்குள்ள இருக்கிறார். அப்ப வெளியில் அவங்க தோற்றிட்டு வந்த அந்த படை அந்த குகையின் வாசலில் வந்து நிற்கிறது. ஜஸ்ட் இமேஜின், கற்பனை செய்து பாருங்க. நம்ம அந்த உள்ள இருக்கோம், நம்மளை தேடி யாரும் நம்மளை பிடிக்க வராங்க, மாட்டினோன்னா அவ்வளோதான். அவங்க வெளியே நிற்கிறாங்க, இவங்க உள்ள இருக்கிறாங்க. வெளியே நிற்பவருடைய கால் தடங்கள் தெரியுது, கால் தெரியுது, அந்த குதிரைகள் தெரியுது. அப்போ நபிகள் நாயகத்தோடு இருக்கிற அவருடைய நண்பர் சொல்றார், அவ்வளவுதான் இறை தூதரே, நாம் மாட்டிக்கொள்ள போகிறோம், நாம் மாட்டிக்கொள்ள போகிறோம். இப்போது என்ன செய்வது? எங்கே நம்பிக்கை? எப்படி நாம காப்பாற்றப்படுவோம்? அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், அபூபக்கரே, நாம் 2 அல்ல, நாம் 3. நம்மோடு இறைவன் இருக்கிறான், நம்மை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். இந்த நம்பிக்கை இருக்கிறார். நம்ம எந்த சூழலிலும் என்னை படைத்தவன் என்னை காப்பாற்றுவான்கிற நம்பிக்கை இருக்கிறார். அந்த ஹோப் இருந்ததன் காரணமாக எல்லோரும் சொல்வார்கள், இறைவன் அந்த நேரத்தில் அந்த 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 ஒரு நிமிஷம் அந்த படைக்கு புத்திரமாக ஒருத்தர் சொல்றான், உள்ள புரிந்து போய் பார்ப்போம் அப்படின்னு. அப்ப அந்த தலைவன் சொல்றான், தேவையில்லப்பா, அங்க பார், அந்த வாசல்ல சிலந்தி ஸ்பைடர் வலை பிடிக்கிறது, உள்ள ஆள் போயிட்டு அதை தாண்டி போய்க்கணும்ல, உள்ள யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் அவங்க புத்தி வெளியிட்டு இறைவன் காப்பாற்றினான். நாம் 2 இல்லை, நாம் 3 என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நமக்கு எண்ணங்கள் வரும் போதெல்லாம் நான் தனியாக அல்ல, என்னோடு என்னை படைத்த இறைவன் இருக்கிறான் என்கிற இந்த சிந்தனை இருக்கிறது. அது ஒன்றுதான் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவில் அந்த இறை வசனங்களை, வேதத்தின் வசனங்களை, தூதருடைய மொழிகளை நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ இசங்கள், எத்தனையோ நம்பிக்கைகள், இப்படி இருந்தால் நல்லது, அப்படி இருந்தால் நல்லது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றளவும் அது பின்பற்றப்படுகிறதா? யாராவது ஃபாலோ செஞ்சு அப்படி வாழ்றாங்களா என்று கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நபிகளாருடைய வழிபாடுகளின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு சமூகம் என்பது ஒரு ப்ரூவன் எக்ஸாம்பிள். இது மக்காவிலும் மதீனாவிலும் உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இது ஒரு ப்ரூவன் எக்ஸாம்பிள். இதை நான் சொல்லவில்லை. மைக்கேல் ஹார்ட் என்பவர் the influential persons in the world, உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அதிலே மகாத்மா காந்தி இருக்கிறார், அலெக்சாண்டர் இருக்கிறார், பெரும்பெரும் நியூட்டன் இருக்கிறார், பெரும்பெரும் நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். முதல் ப்ராஃபட் முகமது கொடுக்கிறார். நபிகள் நாயகம் தான் அது முதல் நபர், தலை சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்திய நபர். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றார். அவர் எதை சொன்னாரோ அதை செய்துதான். இங்க சொல்றது ஈஸி, போய் பேசாத, திருடாத, நல்லது செய்தி, சொல்லுவது ஈஸி, செய்வதுதான் கடினம். நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அவர் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவராகவும் இருந்தார், ஒரு சிறந்த அரசியல் தலைவராகவும் இருந்தார். அவர் வெறுமன மறு உலக பயணக்காக மட்டும் அவர் இங்கே வழிகாட்டவில்லை. மாறாக இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை அவர்கள் வழிகாட்டினார்கள். அந்த வழியின் அடிப்படையிலே தான் இங்கே முஸ்லிம்கள் நாங்கள் நபிகளாரை பின்பற்றுகிறோம். அந்த வழியில் தான் நீங்கள் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இறைவனை நினைத்து பாருங்கள். இறைவனை உங்கள் நெஞ்சில் நிறுத்தினால் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கை இழக்க மாட்டீர்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். எல்லா சகோதரர்களும் கொடுத்தார். மேலும் பல கருத்துக்களை நமக்கு தந்த பேராசிரியர் அமானுல்லா அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்ததாக கருத்துரை வழங்க சிஎஸ்சி கிறிஸ்து மீட்பராடைய போதகர் பிரபாகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த சிறப்பான குழுவையை நடத்தி கொண்டிருக்கிற பல்சமய உரையாடல் குழுவினுடைய சார்பில்
எங்களுடைய கிறிஸ்துவின் ஆலயத்தின் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பழைய விருந்தினரும் வந்துவிட்டார். எனவே சுருக்கமாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏற்கனவே சிறப்பான கருத்துக்களை கூறி உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தியும் சிந்திக்கும் வைத்திருக்கிற நண்பர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் அறிந்தவனமாகவே இந்தியா பல்வேறு மொழிகளை, பல்வேறு மதங்களை, பல்வேறு கடவுள்களை கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகளை கொண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கடவுள் உண்மையிலேயே நம்மை படைத்ததன் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். கடவுள் நம்மை இந்த உலகத்தில் உண்மையாக படைத்ததன் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வாழ்ந்துதான் அதை நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே பல்வேறு மதங்கள், பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு கடவுள்கள் இங்கே இருக்கிறார்கள். நான் எப்படி சிறப்பானவன், நான் எப்படி கடவுளுக்கு உகந்தவன், நான் எப்படி கடவுளின் பிள்ளையாக இருக்க போகிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு சரியான இடம். நாம் இந்த இடத்திலே நாம் கூடி பேசுவது ஒரு பொருத்தமான இடமாக எப்படி இருக்கிறது, அப்படி இந்த நாடு ஒரு பொருத்தமான சூழலாக இருக்கிறது. அதிலே தமிழ்நாடு இன்னும் சிறப்பான. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய இறை பக்தி என்பது வித்தியாசமானது. இன்னும் பலருக்கு விளங்காத தமிழக சூழலை நான் சொல்லுகிறேன். வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறவர்கள் வேளாங்கண்ணி மாதாவை கும்பிட்டுவிட்டு நேராக ஒரு புகை வண்டியிலே ஏறி அல்லது தெருவிலே ஏறி திருச்சிக்கு வரமாட்டார்கள். இருக்கிறார் ஒரு பெண்மணி, வந்தது வந்துட்டோம், நாகூர் ஆண்டவர் போயிடுவாரு, பக்கத்துல நாகூருக்கு போயிட்டு வந்தோம். நாகூருக்கு போயிட்டோம், நாகூர் ஆண்டவரை பார்த்துட்டோம், வேளாங்கண்ணி மாதாவையும் பார்த்துட்டோம், சனி பகவான் போச்சுக்குவாரு, திருநள்ளாறுக்கும் போயிட்டு வந்துருவோம். இது நடக்கிறது, நான் கண்கூடாக பார்க்கிறேன். எங்களுடைய ஊரிலே இன்று மதியம் எங்களுடைய சொந்த ஊருக்கு போய்விட்டு தான் வந்தேன். ஒரே நீண்ட நெடிய சாலை, சரியான குறிப்பிட்ட இடைவெளி, 3 ஆலயங்கள் இருக்கிறது, மசூதியும் இருக்கிறது, தூய இருதய ஆண்டவர் ஆலயமும் இருக்கிறது, அங்காளம்மன் கோயிலும் இருக்கிறது. ஆற்றிலிருந்து, காவிரி ஆற்றிலிருந்து குளித்துவிட்டு வருகிறவர்கள் அங்காளம்மனை தரிசித்துவிட்டு, மசூதியையும் தரிசித்துவிட்டு, தூய ஆண்டவரையும் பார்த்து நெஞ்சிலே கை வைத்துவிட்டு வீட்டிற்கு போவார்கள். இது தமிழ்நாடு. ஆனால் நம்முடைய இறைபக்தியிலே எந்தளவும் நாம் குறைந்து போகவில்லை. நம்முடைய இறைபக்தி நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக அப்படியே தான் இருக்கிறது. எத்தனை பேர் வந்து உங்களை மாற்றினாலும் நீங்கள் மாற்றீர்களா? உங்களை மனமாற்றம் செய்ய முடியுமா? எங்க கோயிலுக்கு வராத தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாற்றினாலே வர மாட்டேங்கிறாங்க. இது எல்லாரையும் ஒன்று. எனவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற இறைவன், உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற இறைவன், நீங்கள் சொல்வதைப் போல கடவுள் ஒளியாய் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவதைப் போல நாங்கள் நம்புகிறோம். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புவதைப் போல நாங்களும் இம்மானுவேலராய் எங்களோடு கூட கடவுள் எப்போதும் இருக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நான் ஒரு கிராமத்திலே பணியாற்றினேன். இந்த தொழிலாளரான யோசேப்பு ஆலயத்தை நீங்கள் புதுப்பிப்பதைப் போல அந்த சிறிய ஆலயத்தை நாங்களும் புதுப்பித்துக் கொண்டிருந்தோம். காவி உடை அணிந்த ஒரு மனிதர் 2 நாட்கள் அங்கே வந்தார்.
மூன்றாவது நாள் நேரடியாக இந்த ஆலயத்தினுடைய பொறுப்பாளர் யார், அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அங்கே உட்கார்ந்திருக்கிறாரே அவர்தான் என்று என்னை காண்பித்தார்கள். அவர் சொன்னார், ஒன்றும் சொல்லவில்லை, நேரடியாக வந்தவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். நீங்களை எப்படி இருந்தாலும் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க போகிறது. உங்க ஆலயத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு சிலுவை இருக்கும், எனக்கு தெரியும். அந்த சிலுவையை வாங்கிட்டு எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கு. இவர் யார், இவர் எங்கிருந்து வருகிறார், எதற்காக இதை செய்கிறார், இதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கிறதா என்றெல்லாம் நம்முடைய மனித மனம் சிந்திக்கிறது. ஆனால் கடவுளுக்கு முன்பாக இப்படி ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு கீழான சிந்தனையும் இல்லை. கடவுளுக்கு முன்பாக நாம் சிறப்பானவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவர் அல்லது நாங்கள் நம்புகிற எங்களுடைய ஆண்டவர் சிறப்பான காரியங்களை, சிறப்பான செயல்பாடுகளை நம்மை நோக்கி செய்வதற்கு அழைக்கிறார். புத்தர் முதல் அருளுரையை ஆட்சியதை போல எங்களுடைய ஆண்டவர் முதல் அருளுரையை அவர் ஒரு மலையின் மீது உட்கார்ந்து கொண்டு எல்லா மக்களும் கேட்கும்படியாக ஒரு பெரிய போதனையை செய்கிறார். ஒரு நீண்ட போதனை. அந்த நீண்ட போதனையை செய்கிற போது 2 பேர் மாத்திரம் ஏற்கனவே கடவுளால் அழைக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாக இருப்பதற்குரிய எல்லா கருவிகளையும் கொண்டவராக இருக்கிறார் என்ற 2 பேரை அவர் முன்குறித்து விடுகிறார். They are already reserved in the eyes of God. They are special in the eyes of God. கடவுளுடைய பார்வையிலே அவர்கள் பிறப்பதற்கு முன்னே சிறப்பானவர்களாக மாறின 2 பேரை அவர் தன்னுடைய முதல் அருளுரையிலே குறிப்பிடுகிறார். யார் அவர்கள்? முதல் வார்த்தை சொல்லுகிறார், எளிய மனம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுகிறார். எளிய மனம் கொண்டவர்கள் பேர் பெற்றவர்கள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அவர்கள் என் பிள்ளைகள். They are already chosen என்று ஆண்டவர் சொல்கிறார். இது போகட்டும், பரவாயில்லை, இது புரிந்து கொள்ளலாம். இது நம் கண் முன்னால் எல்லா இடங்களிலும் பார்க்கிற ஒரு காரியம், நடக்கிற ஒரு காரியம். எளிய மனிதர்கள் கடவுளால் தெரிவு செய்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் சிறப்பானவர்கள் என்பது எல்லா மதங்களும் இதை நமக்கு போதிக்கிறது. சிறப்பானவர்கள். இன்னொரு கூட்டத்தையும் அவர் கடவுளின் பார்வையில் சிறப்பானவர்களாக, கொடுத்து வைத்தவர்களாக, முக்கியமானவர்களாக, ஏற்கனவே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இது ஒருவரை சொல்கிறார். யார் அவர்கள்? நீதிக்காக துன்பப்படுகிறவர்கள். இந்த 2 செய்திகளில் தான் எங்களுடைய கிறிஸ்தவம் அடங்கி இருக்கிறது என்று நான் உண்மையாக இருக்கிறேன். ஒன்று எளிய மனம் கொண்ட ஒன்றுமில்லாத ஏழை எளியவர்கள், அவர்கள் ஏற்கனவே கடவுளால் அழைக்கப்பட்டு சிறப்பான தகுதியை பெற்றுக் கொண்டவர்கள். 2வது, நீதிக்காக துன்பப்பட்டு தன் உயிரை இழப்பதற்குரிய தருணம் வருமானால் அதையும் செய்வதற்கு புரிந்திருக்கிறவர்கள். இவர்கள் கடவுளின் பார்வையிலே முக்கியமானவர்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களை நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இதை முத்தாய்ப்பாக தன்னுடைய போதனையை தொடங்குகிற போதே அவர் சொல்லிவிடுகிறார். எப்போதும் போதனையின் இறுதியில் தான் முக்கியமான கருத்துக்களை சொல்லுவார்கள், அல்லது போதனையின் நடுவில் தான் முக்கியமான கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து தொடங்குகிற பொழுதே இவர்கள்தான் என் பார்வையிலே என் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், இவர்களால் முக்கியமானவர்கள் என்று சொல்லிவிட்டு இனி வரக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருந்தால் அவர்களும் என் பிள்ளைகளாக மாறலாம் என்று சொல்லுகிறார். அதிலே ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் அறிந்த உருவகம் தான். உப்பாகவும் ஒளியாகவும் தன் வாழ்நாள் முழுக்க இருக்கிறார்கள். உப்பாக இருக்கிற ஒரு கூட்ட மக்கள், ஒளியாக இருக்கிற இன்னொரு கூட்ட மக்கள். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, உப்பில்லா பண்டம் உப்பை. உப்பை நாம் சுவையை கொடுப்பதற்காக ஒரு பொருளிலே, ஒரு உணவு பதார்த்தத்திலே இட்டு வைக்கிறோம். உப்புக்கு இன்னொரு தன்மை உண்டு. ஒன்று சுவையை கொடுக்கிறது, இன்னொன்று அந்த பொருள் கெட்டு போகாமல் அதை பாதுகாக்கும். இந்த 2 வேலையை யார் செய்ய வேண்டுமா? கடவுளின் பிள்ளைகளாக இருக்க
இந்த உப்பு இல்லை, காணாமல் போய்விட்டது. அப்படி நீங்களும் காணாமல் போவதற்கு தயாராக என்னுடைய பெயரை பெற்ற போதே என் பேரை போட்டா போல என்னோட போட்டோ பெற்ற போல நோட்டீஸ்ல என் பேரை காணும். இந்த நோட்டீஸ்ல ஜெரோம் பத்திரிகை போச்சு முடியுமா? என்னுடைய பெயர் எங்கும் அழைக்கப்படவில்லை, என்னுடைய பெயர் எங்கும் குறிக்கப்படவில்லை, என்னுடைய பெயர் எங்கும் சொல்லப்படவில்லை, என்னுடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை. நான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததும் மறைந்ததும் செயல்பட்டதும் யாருக்கும் தெரியவில்லை. தெரியாமல் தான் போக போகிறது. தெரியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதுவும் இல்லாமல் வந்தவர்கள் நீங்கள் மற்ற மக்களுக்காக முகம் தெரியாத மக்களுக்காக பணியாற்றிவிட்டு முகம் தெரியாமல் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். அதுதான் ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. ஒளியாக இருக்கிறது. இருள் இருக்கிற இடத்திலே ஒளி வீசுகிற போது அங்கே ஒளி மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை பார்த்து அந்த இருள் காணாமல் போய்விடுகிறது. நீங்கள் இருக்கிற இடத்திலே இரண்டு பேராசிரியர்கள், இரண்டு சிறப்பானவர்கள், இவர்கள் இருக்கிற இடத்திலே இவர்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வெளிச்சம் வரப்போகிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறீர்கள். வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாரு, ஐயா வந்துட்டாங்க, இவர் வந்துட்டாரு. இனிமேல் எல்லாம் சிறப்பாக எல்லாம் நமக்கு கிடைச்சோம். இவர் மட்டும்தான் காத்திருந்தோம். இவர் எப்ப வருவார்னு எதிர்பார்ப்பது. இந்த செயல்பாட்டை செய்வதற்கு, இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு யாராவது தேவைப்படுகிறார். அது நீங்களாக இருக்கிறீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். உங்களை ஒருவர் இந்த பேருந்து நிலையத்திற்கு வாருங்கள் என்று உங்களை ஒருவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒருவர் 1 மைல் தூரம் நடப்பதற்கு அழைத்தார், நீங்கள் 2 மைல் தூரம் நடந்து போவதற்கு தயாராகுங்கள். எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்கள். உங்களை திருச்சி நகரத்திற்கு வாருங்கள் என்று உங்களை ஒருவர் அழைத்தார், நீங்கள் மதுரை போவதற்கு தயாராகிறீர்கள். உங்களுடைய மேல் அங்கியை உள்ளுக்குள்ளாக ஒரு அங்கி இருக்கிறது. அது உடலை மறைக்கிற நீண்ட ஒரு துணி. அது உடலோடு ஒட்டிக் கொண்டிருக்கிற ஒரு துணி. உடலோடு ஒட்டிக் கொண்டிருக்கிற துணியை யாரும் கலக்க மாட்டார்கள். அப்படி அந்த துணியை, அந்த ஆடையை யாராவது ஒருவர் உங்களுக்கு கேட்டார், வெளியில் இருக்கிற ஆடையை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகிறீர்கள். இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி செய்வதால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்க போகிறீர்கள். இதையெல்லாம் செய்தால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு ஒருவர் 5000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த பணத்தை திரும்ப கொடுத்திருக்கிறீர்கள். அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். நீங்களும் கொடுத்த நிறைவில் இருக்கிறீர்கள். இப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், பணம் உங்களிடத்தில் ஒருவர் வாங்கினார், அவர் திரும்ப கொடுத்து விட்டார், இருவருக்கும் மகிழ்ச்சி. இது எங்க சிறப்பு இருக்கிறது. நம்மை பார்த்து கேட்கிறார், என்ன சிறப்பு இருக்கிறது? பணம் கொடுத்த போதே நீங்கள் முடிவு செய்கிறீர்கள், இந்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்காது, இந்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்காது, இந்த பணம் எனக்கு கிடைக்காது என்பதை விட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்கிற மனநிலையோடு பணம் கொடுங்கள், என்கிற மனநிலையோடு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆக ஒரு முகம் தெரியாத மனிதர் நமக்கு உதவி செய்கிறார், உதவி செய்வதற்கு எதிர்பார்க்கிறார் என்றால் அது நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க வேண்டாம். அது பணமாக இருக்கலாம், வேறு ஒரு பொருளாக இருக்கலாம், வேறு ஏதாவது உதவியாக இருக்கலாம், எந்த உதவியும் நீங்கள் எதிர்பார்ப்பு வைக்காதீர்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். ஆக கரைத்துக் கொள்வது, முகம் தெரியாத மனிதர்களுக்கு உதவி செய்வது, தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போவது, இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம்மை இந்த உலகத்தில் படைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக நம்மை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ, எதையெல்லாம் சொல்லி நமக்கு போதனைகள் கொடுத்தாரோ, அது எல்லாவற்றையும் செய்து அவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்குரிய வாய்ப்பும் வரவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பையும் வரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தி அவருடைய பிள்ளைகள் என்கிற பெயரை நாம்
அதற்காக நாங்கள் எல்லோரும் உங்களோடு கூட துணை நிற்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பிற்கு ஒத்தியாகோ இங்கே பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டாலும் கூட இஸ்லாம் இந்த மனித குலத்திற்கு வழங்கியது என்ன என்கின்ற தலைப்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு சமீபத்தில் வெளியான ஒரு புத்தகத்தை மேடையிலே ஈடுபட்டிருக்கின்ற அன்பர்கள் அவர்களுக்கு நம்முடைய டவுன்ஷிப் பள்ளிவாசல் சார்பாக ஒரு நினைவு பரிசாக வழங்குமாறு ப்ரொஃபஸர் அமானுல்லா சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நன்றியுரையாற்ற நமது பங்கு பிரிவின் செயலாளர் திரு புரோமின் ராஜலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிறப்புமிக்க யூபிலி ஆண்டில் மறைந்த நமது திருத்தந்தை அவர்களின் சிந்தனையாக கொண்ட எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்ய ஒரு கால சூழ்நிலையை அனைவரிடத்திலும் அந்த ஒத்த கருத்து மனநிலையை ஏற்படுத்தி அந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த சிந்தனையை செயல்வடிவத்திலே கொண்டு வருவதற்கு வழிகாட்டியாய் எங்களுக்கு இருந்து சிறப்புமிக்க இந்த செயல்பாடுகளை நிகழ்த்தி முடிக்க உதவியாக இருந்த எங்களது பாசமிகு பங்கு தந்தை அருள்பொழி ஜெரோம் ஞானப்பிரபு அவர்களுக்கும், அடுத்ததாக ஏகன் அநேகனானான் என்ற ஒற்றை சிந்தனை மிக்க ஒரு வார்த்தையை கடவுள் ஒருவனே என்ற கருத்தையும், இறைவன் சொல்லில் அடங்காதவன் என்ற கருத்தையும் இங்கே முன்னிறுத்தி அறியாதெல்லாம் அறியாதாய் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதே தலைச்சிறந்த இறைவேண்டலும் இறைப்பணியும் ஆகும் என்ற மனிதநேய கருத்தை இங்கே முன்வைத்து நம் அனைவருக்கும் ஒரு அழகான கருத்துரையை வழங்கிய பிஎஸ்எல் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கூடுதல் பொது மேலாளர் திரு கே குழந்தை அவர்களுக்கும், The God is the only creator. அவர் ஒருவரே படைப்பாளி, நாம் எல்லாம் படைக்கப்பட்டவர்கள், we are all creatures என்று ஒரு அருமையான ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை இங்கே பதிய வைத்து இறைவனை நெருங்கி செல்வதும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவதும் இறைவன் நம்மோடு என்ற சிந்தனையை எப்போதும் மனதில் கொள்வதே இறை நம்பிக்கை என்ற ஒரு அழகான ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கி கருத்துரையாற்றிய அஸ்ஸலாம் இஸ்லாமிய கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் என் அமானுல்லா அவர்களுக்கும், இந்த வாரமே இதற்கான ஒரு சரியான அடித்தளம் அப்படின்னு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியோட, அதுவும் தமிழர்களின் பற்றியை இயக்கத்தக்க ஒரு பற்றி என்று ஒரு பிராக்டிக்கலான விஷயங்களை இங்கே முன்வைத்து எளிய மனம் கொண்டோராய் வாழ்வது இறை நம்பிக்கை என்று துவங்கி உலகிற்கு உப்பு நீங்கள், உலகிற்கு ஒளி நீங்கள் என்ற அருமையான இறைவசனத்தை முன்வைத்து நாம் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருப்பது மட்டுமல்லாமல் பிறரின் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்து நாம் கரைந்து போவதே ஒரு சிறந்த இறை நம்பிக்கை, அதுவே எதிர்நோக்கு என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்வது சிறந்த எதிர்நோக்கு என்ற ஒரு சீரிய கருத்தை
நம்மிடையே கருத்துரையாற்றிய சிஎஸ்ஐ கிறிஸ்து மீட்பு ஆலயத்தின் போதனையாளர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லும் போதும் ரொம்ப மனமோந்து இதை உடனே செய்யணும் சார் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது இளையதுல்லா இஸ்லாம் சொசைட்டி பிஎஸ்எல் கவுன்சில் மஸ்ஜிதோடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் பங்கு மக்கள் பங்கு பேரவை அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை பங்கு பேரவை சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். என்னன்னா ஐயா சொன்னாங்க, இந்த முப்பரணி சங்கமம் என்பது ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை இன்றோடு முடிந்துவிடக்கூடாது என்பது இறைவனின் திட்டம் என்பதாவோ என்னவோ தெரியவில்லை. இதோ இங்கே பிரமாண்டமாக எழுதி கொண்டிருக்கும் இந்த சூசையப்பர் ஆலயத்தை வடிவமைத்த கட்டிட வடிவமைப்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள், அடுத்து திட்ட பொறியாளர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஜேசுராஜ் குமார் என்ற ஒரு கிறிஸ்தவர், இதையெல்லாம் தாண்டி ஒளியும் கொடுக்கக்கூடிய மின் பொறியாளர் வடிவமைப்பாளராக ராஜ் முகமது என்பவரும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சிந்தனை ஐயா சொல்லும்போது நூறு டிராவல்ஸ் சொல்லும்போது எனக்கு அதை பதிவு வைக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ கடவுள் நம்மோடு பயணிக்கிறார், நம் சிந்தனையை கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு முத்தாயமான ஒரு விஷயம் தான் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.